போகிற போக்கில் நம்ம விஜயண்ணாவை பிரேமலதா வந்து இப்படி சாடிட்டாங்களே அப்படின்னு விஜயண்ணாவுடைய ரசிகர்கள் எல்லாம் நினைக்கிற அளவுக்கு ஒரு சம்பவம் ஒன்று நடந்திருக்கு. சமீபத்தில் லப்பர் பந்து அப்படின்னு ஒரு படம் வந்தது. அதுக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி விஜய் நடித்த கோட் திரைப்படம் வெளியாச்சு. 2 படத்துலையுமே கேப்டன் அவர்களுடைய ரெஃபரன்ஸ் இருக்குது. ஆனால் தி கோட் படத்தை விட லப்பர் பந்தில் கேப்டன் ரெஃபரன்ஸ் வந்து ரொம்பவே கச்சிதமாக வச்சுருக்காங்க. இதுதான் மரியாதை. ஆனால் கோட் படத்தில் வந்து விஜயகாந்த் அவர்களோட ரெஃபரன்ஸ் வைக்கிறேன் அப்படிங்கிற பேரில் கேப்டன் அவர்களுக்கு வந்து அவமரியாதையை தான் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு நிறைய பேர் பேசியிருந்தாங்க. பிரேமலதா இதை பற்றி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நான் இன்னும் கோட் படம் பார்க்கல, பசங்க தான் பார்த்தாங்க. விஜய் அவர்கள் தரப்புலேருந்து சொன்னதே என்னென்னா, இந்த மாதிரி ஓப்பனிங் சீன்லேயே கேப்டனை தான் காட்டுவோம், ஸோ அவருடைய ரெஃபரன்ஸ் வச்சுருக்கோம் அப்படிங்கிற மாதிரி தான் சொன்னாங்க. நாங்களும் சரி ஓகே அப்படின்னு சம்மதித்தோம். இப்போ இந்த லப்பர் பந்து படத்தில் கேப்டனோட ரெஃபரன்ஸ் வந்து ரொம்ப கச்சிதமாக வந்திருக்குன்னு நீங்கள் சொல்கிறீங்க. இது எல்லாத்துக்கும் மேலே கோட் படத்தோட கதையே பார்த்தீங்கன்னா கேப்டன் அவர்களுடைய ராஜதுரை படத்தோட கதை அப்படின்னு தான் நிறைய பேர் பேசிக்கிட்டாங்க. இந்த படத்தில் யூஸ் பண்ண அளவு பண்ணலை அப்படின்றது உங்கள் கருத்தாக இருக்குது. ஆனால் அந்த கதையே நீங்கள் பார்த்தீங்கன்னா கேப்டன் ஆல்ரெடி நடித்த ராஜதுரை அப்படின்ற படத்தினுடைய ஈக்குவலாக அதே மாதிரி மூவி தான் அப்படின்ற கருத்து சொல்கிறாங்க எல்லாம். அதனால் எப்படி இருந்தாலும் விஜய் தம்பிக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு நம்ம பிரேமலதா வந்து பேசியிருந்தாங்க. அதாவது கோட் படத்தோட கதையே கேப்டன் அவர்களுடைய ராஜதுரை கதை தான் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. இதனால தான் விஜய் ரசிகர்கள் வந்து போகிற போக்கில் அக்கா நம்மளை எப்படி அடிச்சிட்டாங்களே அப்படின்னு பேசிகிட்ருக்காங்க.